வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. பீகாரில் எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்தம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்காளர்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது அப்படின்னு அங்கே தேஜஸ்வி யாதவோடு சேர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நீண்ட யாத்திரை 1300 கிலோமீட்டருக்கு ஒரு யாத்திரையை மேற்கொள்கிறாங்க. வாக்காளர் அதிகார யாத்திரை, அதில் இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் பங்கெடுக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று அதில் பங்கெடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் பாராளுமன்றத்திற்கு உள்ளேவும் இந்தியா கூட்டணி இந்த விவகாரம் தொடர்பாக போராடுது. கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருக்காங்க. மக்கள் மன்றத்தில் இது போன்ற யாத்திரைகளை நடத்தி வருகிறார்கள். நியாயமாக தேர்தல் நடந்தால் பாஜக தோற்றுவிடும் அப்படின்னு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வாக்குரிமையை பறித்த பாஜகவுடைய அதிகாரத்தை மக்கள் பறிப்பார்கள் விரைவில் அப்படின்றார். இந்த பீகாரில் வெற்றி நிச்சயம் அப்படின்றது இந்த இருவருடைய எழுச்சி காட்டுகிறது அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கி நீங்கள் பீகாரில் போய் பீகார் எப்பேற்பட்ட மண், சமூக நீதி மண்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் பீகாரிகளை தவறாக பேசியது திமுக தானே அப்படின்னு பாஜக தரப்புலேருந்து எதிர்குரலும் எழுந்திருக்கிறது. வாக்காளர் விவகாரத்தில் எந்த தவறும் நடக்கவில்லை அப்படின்னு ஒருபுறம் தேர்தல் ஆணையம் சொன்னாலும் உச்சநீதிமன்றம் அதில் சில திருத்தங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. போலி வாக்காளர் குற்றச்சாட்டை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் மறுத்தும் வருகிறது. வாக்காளர் பட்டியல் சர்ச்சை, இந்தியா கூட்டணி போராட்டம் பலன் தருமா? விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வச்சுக்கொண்டா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு ஹிதாயதுல்லா அவர்கள் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாஜக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ். 2 விவகாரங்களை கையில் எடுத்திருக்காங்க. ஒன்று, போலி வாக்காளர்களால் பாஜக வென்றது அப்படின்ற ஒன்று. இன்னொன்று எஸ்ஐஆரில் சில உத்தரவுகள் இந்தியா கூட்டணி எடுத்த முன்னெடுப்புக்கு ஆதரவானதாக இல்லையா? இந்த 2 விவகாரங்களையும் மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லாம் பீகாரில் முகாமிடுறாங்க, ஒவ்வொருத்தராக வர்றாங்க. இது ஒரு பலனை கொடுக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நான் ஒரு கருத்தை பதிவு செஞ்சுட்டு இதுக்குள்ளே விரிவாக போகலான் இருக்கேன். அதாவது இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லாரும் ஒரு இடத்துல சேருகிறார்கள் என்னும்போது அவங்க நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் மேலே மிகப்பெரிய ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். அதற்கு சில ஆதாரங்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த குற்றச்சாட்டில் எதை எடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட் கதவை தட்டுகிற இந்திய கூட்டணியை சேர்ந்த யாரும் அது கோர்ட்டுக்கு போகாமல் எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாமல் மக்கள் மன்றத்தை சேரோன்னு இன்றைக்கி வாக்காளருக்கு அதிகார யாத்திரைன்னு ஒன்று நடத்துகிறோன்னு ஒரு கண்கட்டு வித்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். முதல் விஷயம் என்னென்னா, அவர் ஒரு நாடகம் நடத்தினார் இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் திருட்டு ஓட் சோரி அப்படின்ற ஒரு மேடையை போட்டு ஒன்று நடத்தினார் இல்லையா, அதோட அடிப்படையே சிஎஸ்டிஎஸோட ஆதாரங்கள் தான், அதோட தரவுகள், அந்த ட்வீட்டை வச்சு தான் அவர் முழுக்க நடத்தினார். பட் இன்னைக்கு சிஎஸ்டிஎஸோட சஞ்சய்குமார் தெளிவாக சொல்லிவிட்டார், இது தவறான டேட்டா, நாங்கள் தவறாக போட்டுட்டோம்னு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு, பகிரங்க மன்னிப்பு கேட்டுட்டார். இன்னைக்கு காலையில் கூட அதே டேட்டாவை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஒரு மனிதர் நான் தப்பு பண்ணிட்டேன், அவர் செஃபாலஜிஸ்ட், அவருக்கு என்ன எண்ணத்தில் வெளியிட்டார், உள்நோக்கம் இருந்தது, அது அடுத்த பிரச்சனை. ஆனால் அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்டு விட்டார். நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக இருந்த டேட்டா எல்லாமே முற்றிலும் எங்கள் டேட்டா தவறுன்னு ஒத்துக்கொண்டு விட்டார். ஊடகத்தில் எல்லாருக்கும் வந்த விஷயம். எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறது என்னென்னா, 14ஆம் தேதி அவர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறார். அதாவது எலெக்ஷன் கமிஷனில் இந்த மாதிரி ஒரு ஹைப் ஆஃப் திடீர்னு வாக்காளரை அதிகரித்து இருக்கிறார்கள்னு எழுதுறார். அதுக்கப்புறம் 17ஆம் தேதி தான் அந்த அந்த காங்கிரஸ் அதை கவனிக்க போகுது. அவர் அந்த ட்வீட் போடுறார், தன்னோட ட்வீட் வெளியிடுறார். 14 ஆர்டிக்கல் எழுதுறார். 18 தான் காங்கிரஸ் கையில் எடுக்குது, பேசுது, ராகுல் காந்தியெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் 14ஆம் தேதி ஆர்டிக்கலில் என்ன எழுதியிருக்கார், காங்கிரஸ் இதை கவனித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கார். அப்படின்னா அவர் மூலமாகத்தான் இந்த தவறான டேட்டாவை உண்மைன்னு நினச்சி ஒரு கன்ஸ்பிரசி உருவாக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கேட்டுக்கொண்டதுனால அவர் அதை தயாரித்து இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ப தகுந்த ஆதாரங்கள் இருக்கிறது. அப்போ அது அஃபிஷியல் எலெக்ஷன் கமிஷன் டேட்டா இல்லைன்னு சொல்ல வரீங்க? சிஎஸ்டிஎஸ் அமைப்போடது, அது ஒரு செஃபாலஜிஸ்ட் டீம். அவங்க எலெக்ஷன் கமிஷன் டேட்டாவை தான் நாங்கள் ப்ராசஸ் பண்ணியிருக்கோன்னு ஒரு சர்டிஃபிகேட் தராங்க. இல்ல, அது அவர் ஒரு 35 பேர் கொண்ட ஒரு டீம் வச்சு மேனுவலா பண்ணோம். அது சிஎஸ்டிஎஸ்ங்கிற ஒரு தனி அமைப்பு. அவங்க எலெக்ஷன் கமிஷனோட டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி அது தகவல் தர்றவங்க தவறாக கொடுக்கிறார்கள், முற்றிலும் தவறான டேட்டா. ராகுல் கிட்ட பிரமாண பத்திரம் கேட்கறாங்க, உங்க டேட்டா தான், நீங்க இல்லைன்னு சொல்லுங்க, மறுங்கன்னு ராகுல் திரும்ப சொல்றார். எலெக்ஷன் கமிஷன் அப்படி சொல்லலையே. அதாவது எலெக்ஷன் கமிஷன் எப்படி சொல்ல வேண்டும்? இப்ப ஒரு பொருள் எங்கிட்ட இல்ல, அது என்னோடது இல்லைன்னு நீங்கள் பிரமாண பத்திரம், அதாவது நான் சொல்கிற டேட்டா உண்மை, நீ பிரமாண பத்திரம் கூட
இதுதானே முறை. நான் போய் ரேஷன் கார்டு வேணும்னா நான் பிரமாண பத்திரம் தரதா தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் தான் கேட்பேனா? முதல்ல நீ ஒரு குற்றம் சொல்லுகிறாய், அதற்கு ஒரு ஆதாரங்களை தருகிறாய், இந்த ஆதாரங்கள்லாம் உண்மை தரணும். நான் உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன். ராகுல் காந்தி நாடகம் ஆடுவது, அவர் ஓட் சோரிங்கிறதுக்கு 10 குற்றச்சாட்டு வச்சார் அந்த மேடையில். 10 குற்றச்சாட்டு வச்சார். விரைவாக சொல்லுகிறேன். முதல் குற்றச்சாட்டு சபோத்குமார்ங்கிறவர் டெலீட் ஆயிட்டாங்கன்னாரு. ஆனால் அவர் ஆர்ஜேடி கட்சியோட பூத் லெவல் ஏஜென்ட். அவர் டெலீட் ஆயிட்டாருன்னு சொல்றாரு. ஆனால் எப்பவுமே பூத் லெவல் ஏஜென்ட்டாக இருந்தவர் அந்த பொசிஷனும் கிடைக்காம டெலீட் ஆகிறாரு. ஏன்னா அவருக்கு அங்கே வாக்காளர் அடையாள அட்டையே இல்லை, டெலீட் ஆகவில்லை. தவறான குற்றச்சாட்டு. அதே மாதிரி ராம் கமல் பாபா வேதாந்த் அப்படிங்கிறவருக்கு 40 பிள்ளைங்க இருக்காங்க, அது எப்படி சாத்தியம்ங்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு இந்து மத குரு. அவருக்கு 40 சீடர்கள் இருக்கிறார்கள், ஒரே வீட்டில் ஒரே இலக்கத்தில் வசிக்கிறார்கள். அந்த மத குருவோட சீடர்கள் அவரை தந்தையார் ஸ்தானத்தில் குருவை எழுதியிருக்கிறாங்க. அத்தனை பேரும் உண்மையான வாக்காளர்கள், அவங்க வாக்களிக்கிறார்கள். அதனால இவங்களுக்கு அடிப்படையே தெரியல. மூன்றாவது விஷயம், மகாதேவபுராவில் என்ன போட்டிருக்காங்க, ஹவுஸ் நம்பர் 0. இதான் பரிசா ஆச்சு. இதில் 80 பேர் இருக்காங்க நாங்க. ஆனால் மகாதேவபுராவில் இருக்கிற ஒரு குப்பம், அதாவது எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு ஸ்லம் ஏரியான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஏரியாவில் யாருக்கும் குடிசை வீடு, எதுக்குமே டோர் நம்பர் கிடையாது. அந்த ஸ்லம்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஹவுஸ் நம்பர் 0ன்னு போட்டு அந்த ஸ்லம்முக்கு 80 பேரை போட்டிருக்காங்க. அப்ப குப்பத்தில் இருக்க மக்கள்லாம் உங்களுக்கு கேவலமானவர்களா? அவங்க வாக்களிக்க அதிகாரமற்றவர்களா? நாலாவது விஷயம், டிவி மீடியா போய் ஒரு வீட்டை பார்த்தாங்க, அந்த வீட்டில் வேற ஒருத்தர் இருந்தார், 40 பேர் எங்கன்னு கேட்டார். அவர் சொன்னதில் வரிசையா 10க்கும் நான் பதில் சொல்றேன், அப்புறம் உங்களை சொல்றேன். அதே மாதிரி அதீரா ஸ்ரீவாத்சவா 4 ஓட்டர் ஐடி வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அவர் என்ன ஒரு இது அப்ளை பண்றாரு, திரும்ப திரும்ப அப்ளை பண்றாரு, 4மே கம்ப்யூட்டரில் ஜென்ரேட் ஆகுது. ஆனால் அவர் ஒரு வாக்காளர் அடையாள அட்டை பயன்படுத்தி தான் வாக்களித்திருக்கிறார். அது தேர்தல் ஆணையத்தினால் அது தரவுகள் தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி 124 வயசு பாட்டின்னு சொல்லி எல்லாம் டிஷர்ட் போட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாராளுமன்றத்தில். அந்த அம்மாவுக்கு ஒரு கிளரிக்கல் எரர் 1919 போடுறதுக்கு போல 1900 போச்சு. அது கிளரிக்கல் எரர் எங்க வேணா நடக்கலாம். நீங்க எத்தனை லட்சம் கோடி, 150 கோடி மக்கள் தொகை இருக்கிற நாட்டில் ஒரே ஒரு கிளரிக்கல் எரர் வரவே வராதா? அதே மாதிரி ரஞ்சு தேவி அப்படிங்கிற ஓட்டர் டெலிஷன் பத்தி சொன்னாங்க. அந்த லேட்டர் ஆன் அட்மிட்டட். அந்த பொண்ணு ஒரு பேட்டி கொடுக்குது, காங்கிரஸ் லீடர்ஸ் என்ன இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொன்னாங்க, நானே டெலீட் பண்ண, அந்த பொண்ணு எல்லா இடத்துலையும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த இது என்னை கம்பல் பண்ணாங்க. ராங்லி டெலிட்டட். ஓம் பிரகாஷ் நாட் கிவிங் ஓட்டர் லிஸ்ட்னாங்க. கோபால்கஞ்சுங்கிற பகுதியில் காங்கிரஸ் முழு வாக்காளர் லிஸ்ட், நீக்கப்பட்ட லிஸ்ட்லாம் வாங்கியிருக்கு. ஆனால் தானே வாங்கிட்டு இல்லைன்னு ராகுல் காந்தி பொய் சொல்றாரு. அதே மாதிரி குர்கித் சிங் அப்படிங்கிறவர் தான் ஓட்டர் ஐடி கிடைக்கல அப்படின்னு சொன்னார்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தேர்தல் ஆணையம் நிரூபிச்சு 10 குற்றச்சாட்டு வச்சாங்க, 10மே பொய்யா போச்சு. அடிப்படையா சிஎஸ்டிஎஸ் 1,00,000 பேருக்கு மேல ஒரு தொகுதியில் நீங்க 10 தான் உங்களால நிராகரிக்க முடியுது. இல்லைங்க, அடிப்படை குற்றச்சாட்டு 10 தான். அவர் சொன்ன தரவுகள்லாம் வேற. அடிப்படை குற்றச்சாட்டுகள் 10மே பொய் என்று நிரூபிக்கப்பட்ட விட்டது. அவங்க தேர்தலில் சண்டை போட்டு ஜெயிக்க முடியல. அதனால அவங்க என்ன பண்றாங்க, இந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட் ஏஜென்சி என்ன பண்ணுதுன்னா, எல்லா நாடுகள்லையுமே ஒரு 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 பதட்டத்தை உருவாக்க வேண்டும்னு 2022 முன்னாடி தான் ஜார்ஜ் சாரஸ் என்ன பண்ணாருன்னா 2022 இதே ஓட் சோரின்னு சொல்லி பாகிஸ்தான்ல கலவரம் உருவாக்கி இம்ரான்கான் ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. அதே மாதிரி 24 பங்களாதேஷ்ல பண்ணி ஷேக் ஹசீனாவை வெளியில் அனுப்பிச்சாங்க. 26 மோடிஜி அனுப்பலாங்கிறதுக்கான ஒரு சதி திட்டத்தை ஜார்ஜ் சோரஸ் செய்யறாரு. நெக்ஸ்ட் லைட் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா, நம்ம தலைவர் ராகுல் காந்தி ரொம்ப அற்புதமா செஞ்சார் இல்லையா. அதை செஞ்சது யாருன்னு தெரியுமா? ஒரு பெண்ணு தான் நெக்ஸ்ட் லைட் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த அம்மா பேரு குல்மஹர் கவுர் அப்படிங்கிறவங்க. ஜார்ஜ் சோரஸோட நேரடி உதவியாளராக வேலை செய்யும் இந்த பெண்ணு தான் அத்தனை டேட்டாவையும் தவறாக செய்திருக்கிறது. பணம் கொடுத்து சிஎஸ்டிஎஸ்ஐ விலைக்கு வாங்கி இருக்கிறார்கள். இது எல்லாமே நாடகம், பொய்யுரை, கட்டுக்கதை. இது எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். இதுக்கு பீகார்காரங்க எல்லாம் பான் பராக் வாயன், டாய்லெட் இந்திக்காரன்னு சொன்ன நம்ம மாநில முதல்வர் அங்க போய் வெக்கமும் இல்லாமல், கொஞ்சம் கூட ஸ்ரத்தை இல்லாமல் அதே பீகார்ல போய் நிக்கிறது எங்களுக்கு எல்லாம் அவமானமாக இருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திரு எம் குமார் இணைந்திருக்கார், வலதுசாரி ஆதரவாளர். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திரு சூர்யா வெற்றி கொண்டான். பாருங்க, ஒரு நாடகம் நடக்குது, அது தெரியாம போய் முதலமைச்சர் அங்க போய் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு குற்றச்சாட்டம் முன்வைக்கிறேன். அவரு குற்றச்சாட்டுலாம் வைக்கிட்டோம், ஆனால் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வெக்கமா இல்லையா, எங்களுக்கெல்லாம் அவமானமாக இருக்குன்னாரு. இவருக்கு அவமானமாக இருக்கான். அவமானமாக இருந்தால் பாகிஸ்தான் பக்கம் போக சொல்லுங்கள்.
ஆப்கானிஸ்தான் போக சொல்லுங்க. பீகார் விவகாரத்தை இருங்க வரேன். இல்ல இல்ல பீகாரிகளை அவதூறா பேசுனீங்கன்னா அந்த குற்றச்சாட்டை சைனா ஆதரவுல இருக்கீங்க. ஒரு நிமிஷம் சார். ஆமாம், நாங்கள் உங்கள்கிட்ட பற்றி எதாவது பேசினாலே நாங்கள் பாகிஸ்தானோட உளவாளி, பாகிஸ்தானோட ஆதரவாளர், உங்களோட கொள்கையே வந்து இந்து ராஷ்டிரா தானே, அதை நிறைவேற்றுறதுக்கு இன்னும் டைம் கிடைக்கும். அதனால தானே நீங்கள் எல்லாத்தையும் அப்படி சொல்லுவீங்க. நாங்கள் என்ன வாய் திறந்தாலும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இன்னும் என்னென்னலாம் வச்சுருக்கீங்களோ எமிரேட்ஸ் கண்ட்ரியெல்லாம் என்னவோ என் பேரில் எழுதி கொடுத்த மாதிரி இவர் எடுத்தவுடனே அதை தான் பேசுவார். நான் என்ன கேட்குறேன், வெக்கமாக இல்லைன்னு நீங்கள் எங்களை கேட்கக்கூடாது, நாங்கள் தான் உங்களை கேட்கணும். அது எலெக்ஷன் கமிஷனா அல்லது கமிஷன் எலெக்ஷனா, கமிஷனை பேஸ் பண்ண எலெக்ஷனா, எப்படி இது என்ன அட்டானமஸ் பாடியா இல்லை அது டெட் பாடியா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? குற்றச்சாட்டுலாம் மறுக்குது சார். ஒரே ஒரு நிமிஷம். நீங்கள் அவர் சொன்னார் டேட்டா பேட்டான்னாரு. நானும் திரும்பியும் கேட்குறேன். இங்கே வந்து ராகுல் காந்தி வந்து இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவர், வலுவான மூளை பலம் உள்ள ஒரு பரம்பரைக்கு சொந்தக்காரர். உங்களால் ஒன்றும் பண்ண முடியல, ஏமாற்ற முடியல, எல்லாத்தையும் அவர் டோட்டலாக கையில் எடுத்து பிரித்து மேயிறாரு. இந்தியா கூட்டணியை வழிநடத்துறதுக்கு பலமான தமிழ்நாட்டில் பாரம்பரியமான தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர். இந்த ரெண்டும் ஒன்று சேருது. உங்களுக்கு பொறுக்க முடியல, தாங்க முடியல, கொந்தளிக்கிறீங்க. பண்ணுற தப்பு எல்லாத்தையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். உங்கள் இப்போ உட்காந்துக்கிட்டு இது இப்படி 10 குற்றச்சாட்டு, இது சார்ஜி, இது புஷ்ஷு, இதெல்லாம் நீங்கள் இங்கே உட்காந்து வசனம் ஏதா நான் ஃப்ளோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் சொன்னது எதுவும் புரியலைங்கிறதுக்காக சொன்னேன். இதெல்லாம் விட்டுருங்க. நான் திரும்பி கேட்குறது என்ன, அவர் இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவர் என்ன தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாதிரியா இல்லை என்னைக்காவது குரல் கொடுத்துருக்காரா? அந்த மாதிரி அவர் இருக்காரு. அவர் நூக்கன் கார்னரா எஸ்ஐஆர்னா என்ன, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு இப்போ என்ன அவசியம்? அப்போ இவ்வளோ நாள் எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? முதல்ல ஆரம்பிச்சிட்டோம். தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம் பண்ணுற இடத்துல எதுக்காக நீங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசரை மாற்றினீங்கிறதா மொதல் போர். உங்களுக்கு புரியுதா? அப்பயே எலெக்ஷன் கமிஷன் டெட் பாடி ஆயிடுச்சு. அப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். என்ன, பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர் வேலையே இல்லை, க்ளோஸ். ஏன்? நீங்கள் யோக்கியமான ஆளாக இருந்தால், பெரிய மனுஷனாக இருந்தால், இந்தியாவை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவர் மோடி, அமித்ஷான்னு உங்களுக்கு நெஞ்சுரம் இருந்திருந்தால் ஏன் அந்த இதை மாற்றணும்? அதில் என்ன அடிப்படை நீதி இருக்குது, நியாயம் இருக்குது? நீங்கள் 2 பேரும் நினைச்சால ஒரு ஆளை போட்டுக்கிட்டு நீங்கள் சொல்கிறத செய்யறதுக்கு ஒரு எலெக்ஷன் கமிஷன், இதில் ரொம்ப யோக்கிய மாதிரி இந்த சொம்பை மட்டும் மறைச்சி வை. அவங்க ஒரு பெரிய மனுஷன் எலெக்ஷன் கமிஷனை மாற்றிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் இவங்க நினைச்ச மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஃபுல் மெஜாரிட்டி கொடுத்துருக்கலாமே, ஏன் 240 பாஜக நிற்கணும்? சார், நீங்கள் ஒன்று தான் புரிஞ்சுக்கணும். நான் அவங்க தொடர்ந்து அவங்க ஆட்சியில் இருக்கணும். அதுக்கு உண்டான டேட்டா அவங்கள்ட்ட இருக்கும், அதுக்கு உண்டான அசைன்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் அவங்களால ஏமாற்ற முடியல. நாங்கள் இங்கே நூக்கன் கார்னர் A to Z பிடிச்சி நிறைவு வச்சோம். அப்படி இருந்தே பார்த்தீங்கன்னா இறுதி பட்டியல், வரைவு பட்டியல், உறுதி செய்யப்பட்ட பட்டியலுமா. நாங்கள் அப்புறமா திரும்பி நிறைய தேர்தலில் போய் பார்ப்போம். போய் பார்த்தா பாய்ங்களுக்கு மட்டும் ஓட்டே இருக்காது. பாய் ஓட்ட ஒரு 2000 ஓட்டு காணா இருக்கும். ஒரு வார்டில் 1000 ஓட்டு இருந்த பெரிய புகாரே இருக்கும் சார். நீங்க வேற எலெக்ஷன் கேஸ் போட்டது இங்க 1 லட்சம் ஓட்டு காணா இருக்கு சார். அண்ணாமலை அவர்கள் போட்டி ஒரு நிமிஷம் சார். திமுக 1 லட்சம் வாக்கு நீக்கிடுச்சு, பயந்து திமுக நீக்கிடுச்சா? ஆமா, இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? கண்டிப்பா நடக்குது. எலெக்ஷன் கமிஷன் யார் வச்சிருக்கா? ஆமா, யார் வச்சிருக்கா? எலெக்ஷன் கமிஷன் யார் வச்சிருக்கா? சார், எலெக்ஷன் கமிஷன் யார் வச்சிருக்கா? எலெக்ஷன் கமிஷன் அட்டானமஸ் பாடி அப்படினு நம்புறோம். அப்படி நம்புறோம். நான் ஒண்ணே சொல்றேன். எலெக்ஷன் கமிஷன் கீழ வேலை பார்க்கக்கூடிய டெம்பரரி ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள். ஒரு குறுக்கீடு நான் ப்ரூவ் பண்றேன். ஒரு குறுக்கீடு அனுமதிங்க. ஆனா கேட்டு பதில் சொல்லுங்கண்ணா. நீண்ட அரசியல் அனுபவம் மிக்க அண்ணா சூர்யா வெற்றி கொண்டான் அவர்கள் என்னை விட நீண்ட அனுபவம் உள்ளவர். எனக்கே டவுட். சொல்லுங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனுக்கு சிஇஓ தவிர ஒவ்வொரு மாநிலத்திலையும் யாருன்னு வேலை செய்யறாங்க? இங்க இருக்க ஆசிரியர்களும் இங்க இருக்கிற மாநகராட்சி ஊழியர்களும் தானே வேலை செய்யறாங்க. அவங்க தானே பிறப்பு இறப்பு யார் இருக்கான்னு வீட்டுல பாக்குறாங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தானே பாக்குறாங்க. அவங்க தானே கணக்கு எடுக்கிறாங்க. அப்ப மகாதேவபுரால நடந்ததுக்கு எந்த கவர்மெண்ட் இருந்தது? பிஜேபி கவர்மெண்ட் இருந்தா, காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்ததா? அதுதானே ராஜண்ணா சொன்னார். அதுக்காக தானே அவர் நீங்க காங்கிரஸ் கட்சியில இருந்து. அப்ப திருடினது காங்கிரஸ் தானே, உங்க இண்டி கூட்டணி தானே. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல நீக்கினதும் திமுக அரசு தானே. உங்களுக்கு தானே எடுக்கிறாங்க. சார், நான் வரேன் சார். இப்ப இவர் என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு?
இந்தியாவுக்கு மேலே இருக்க தலைமையில் வேணா அவர் இருக்கட்டும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் அளவெடுக்கிறது, டெய்லருக்கு பாடிக்கு அளவெடுக்கிற வேலையெல்லாம் நீங்கள் தானே பார்க்குறீங்கன்னு சுருக்கமாக சொல்கிறாரு. நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் டைரக்ஷன் கொடுக்குற டைரக்டர் யார்? தைக்கும் போது இதுதான் பிரச்சனை. நீங்கள் மேலே உட்காந்து தப்பான அளவு தரீங்கல்ல சார். இருங்க சார், நாங்கள் எடுக்கிற அளவை மாற்றி புட்டப் பண்ணுற ஆஃபீஸர் யார் சார்? நீ எலெக்ஷன் கமிஷன் விலை கொடுத்து வாங்கினவன். எலெக்ஷன் கமிஷன் நீ நினைக்கிற அதுல அடிப்படை கேள்வி இருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்து மத்திய அரசு ஊழியர் வர்றது இல்ல சார். இவரை முடிச்சிடுறேன். இல்ல நம்ம வீட்டுக்கு மத்திய அரசு ஊழியர் வர்றாங்களா? இங்க பாருங்க, தமிழக அரசு ஊழியர் வர்றாங்களா? நல்ல கேள்வி. தமிழ்நாட்டில் அவர் இது எப்படி ஒரு மனசாட்சியோட பேசுறாரு? இவரே ஒரு மூத்த பத்திரிகையாளர், நல்ல அனுபவம் உள்ள ஆளு. பிஜேபிக்கு போயிட்டோங்கிறதுக்காக உங்க புட்டை இப்படி வெளிப்படுத்தாதீங்க. நான் ஓப்பனாக சொல்றேன், தமிழ்நாடு முதலமைச்சரை தாண்டி இங்க ஒன்று நடந்தால் அவரை தான் பிடிப்பீங்க. குற்றச்சாட்டுக்கு நாங்கள் தலைவணங்குவோம். நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஹெட் ஆஃபீஸ் அங்கே, இது இங்கே அளவெடுக்கிறவங்க போகிறவங்க வரவனு கேட்குறீங்க. இங்கே இறுதி செய்யப்பட்ட பட்டியல்னு சொன்ன பிறகு 1000 ஓட்டு பாய் ஓட்டை கரெக்டாக காணா போவோம். நாங்கள் இப்போ கேஸ் போட்டிருக்கோம். இதே ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் கேஸ் போட்டோம். இதே மாதிரி தான் எல்லா இடமும் நடந்தது. அப்போ நீங்கள் மொத்தமாக கையில் வச்சுக்கிட்டு உங்கால் தான் போனான்னா எங்கால் போன வரையும் கரெக்டாக இருந்தது. ஆனால் பட்டியல் உங்கள்கிட்ட வந்து வெளிவருது பாருங்க, அப்ப நீங்க நினைக்கிற பட்டியல் வெளில வருது. அதுல ஏன் இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு மேல இன்னொரு இறுதி ஆகுதா சார்? இறுதி செய்யப்பட்ட வாக்கு நீக்கிட்டோமா? ஒரே நிமிஷம், இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியல் வருது பாருங்க. அப்ப என்ன நடக்கும்னா, நீங்க பட்டியலை விட்டுருவீங்க. நாங்க இதெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணி அப்பீலுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருவோம், பதிலே வராது. ஆனா அந்த பட்டியல்ல இங்க பாய்ங்க ஓட்டே இருக்காது. சரி, கேப்போம். ரஹமத்துல்லா இதயத்துல்லான்னா நாங்க உட்காந்துருக்காரு இதயத்துல்லான்னு அவர் ஓட்டு இருக்கான்னு அவரை செக் பண்ண சொல்லுங்க. திரு எம் குமார், இந்த பீகார் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் இதுல தேர்தல் ஆணையத்துடைய பல முறையீடுகளை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆதாரை ஏற்றுக்கணும்னு சொன்னதாக இருக்கட்டும் சரி, திரும்ப வந்து கேட்கக்கூடியவர்களை பட்டியலை சேர்க்கணும்னு சொன்னதாக இருக்கட்டும் சரி, அப்போ அதில் ஒரு அடிப்படை முகாந்திரம் இருக்கதா பார்க்கலையா? அதாவது அதைத்தான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே, ஆதார் கார்டை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சார் உச்சநீதிமன்றம் சொல்லுது இல்ல சார், தேர்தல் ஆணையம் முடியாதுன்னு சொன்னது இந்தியா கூட்டணி வழக்கு போட்டு அப்புறம் உச்சநீதிமன்றம் சொல்லுது சார். சொன்ன என்ன, அதனால என்ன இப்போ? அதாவது ஒன்னை புரிந்து கொள்ள வேண்டும் சார். 11 ஆவணங்களை கொடுத்திருந்தாங்க. 11 ஆவணத்துல நான் பேசலாம். கேக்குது சார், நல்லா கேக்குது. 11 ஆவணத்துல ஒருத்தருடைய ஐடி கார்டு வரைக்கும், ஐடி கார்டு, பாஸ்போர்ட்டு, கடவுச்சீட்டு, எங்கேயாவது ஒர்க் பண்ண அந்த கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, சொத்து வாங்கியிருந்த டாக்குமெண்ட்டு, இதெல்லாம் கூட கொடுக்கலாம். ஏன்னா ஆதார் கார்டில் சில குழப்பங்கள் இருக்குது. ஆதார் கார்டு சில இடத்துல டூப்ளிகேட்டாக தயார் பண்ணப்பட்டிருக்கு. ஆகையினால திரும்பியும் அதையே பார்த்தா நம்ம பார்த்ததனுடைய நோக்கம் நிறைவேறாதுங்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் அப்படி சொன்னது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் அதை இன்சிஸ்ட் பண்ணதுனால ஓகே நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லியாச்சு. அதுவும் ஒரு ஆவணமாக எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஊற்றி மூடியாச்சு. இப்போ அந்த கேஸ் இன்னும் ஒன்றும் ஆகாது. ஏன்னா இனிமேல் கம்ப்ளைண்டே இல்லையா, லோக்கல் ஸ்டாண்டே கிடையாது. இவங்களுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு லோக்கல் ஸ்டாண்டே கிடையாது. 1.25 லட்சம் பேர் என்னுடைய பேர் விடுபட்டிருக்குன்னு கொடுத்துருக்கதா ஒரு தகவல். ரைட்டு, எல்லாம் விடுபட்டிருக்கலாம் சார். இறந்துட்டதா சொல்லப்பட்டு நீக்கப்பட்டவருடைய வீட்டுக்கு ராகுல் காந்தி போறாரு. வந்தால் இல்ல, அவங்க வந்தா அவங்க ஓட்டு போட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்தா திரும்ப அந்த கார்டு ஆதாரங்கள் கரெக்டா இருந்தா அவங்க ஓட்டு போட முடியும்னு தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. அப்புறம் ஏன் சார் நீக்கிறது? சார் நீக்கிறதா? நீங்களும் நானும் ஆளுக்கு 4 கார்டு வச்சிருந்தோம்னா என்ன பண்றது? நம்ம 2 பேரும் வச்சதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன? நம்ம 2 பேருக்கு புத்திசாலிகள், நமக்கு சயின்ஸ் டெக்னாலஜி நிறைய தெரியும். நம்ம 2 பேரும் 4 கார்டு அந்த வேலையை பார்க்கதா சார் எலெக்ஷன் கமிஷன். அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் வேலையா அந்த வேலையை இப்படியே பார்க்கதா? அந்த வேலையை தான் பார்த்திருக்கு. அதை ஏன் பார்க்கல? அந்த வேலையை தான் இப்ப பார்த்திருக்கு. அந்த வேலையை இல்ல சார், அந்த வேலைய அரசியல் நோக்கத்தோட பார்த்திருக்குன்னு இந்தியா கூட்டணி குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. சார் ஒரு நிமிஷம் கேளுங்க சார். சூர்யா சார் கொஞ்சம் ஒரு நிமிஷம். 65 லட்சம் ஓட்டு, 65 லட்சம் தூக்கி தனியாக வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்காக தான் தூக்கி வச்சிருக்காங்க. 18 லட்சம் பேர் புலம்பெயர்ந்திருக்காங்க. 36 லட்சம் பேர் இல்லை, 36 லட்சம் பேர் புலம்பெயர்ந்திருக்காங்க. 18 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. ஆகையினால இதெல்லாம் நீங்கள் தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு வந்தீங்கன்னா 2 ஓட்டு போட முடியாது.
2 ஓட்டு எங்கேயாவது யாராவது ஓட்டு எங்கேயாவது டபுள் என்ட்ரி ஆயிருந்தா நீங்க கொடுக்கணும். அது உங்களால கொடுக்க முடியலையே. ஏன்னா நீங்க பூரா பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து செட்டப் பண்ணது. இங்க இருக்கிற ஐஏஎஸ் ஆபீசர் சசிகாந்த்ல இருந்து நம்முடைய தேவசகாயம் உட்பட எல்லாரும் போய் தான் இந்த பேப்பர்கள்லாம் எடுத்து ராகுல் காந்தி கிட்ட கொடுத்து இதை பெரிய கட்டமைப்பா கட் பண்ணி இதோட பிஜேபி ஒழிச்சிடணும் அப்படிங்கிற திட்டத்தில் அவங்க இறங்குனாங்க. அது இப்ப முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பீகார் எப்படி முறியடிக்கப்பட்டிருக்கு? இல்ல சார், ராகுல் இந்த விவகாரத்துல இல்ல தப்பான தகவல் மன்னிப்பு கேட்டாரா? சார் சார் தேர்தல் ஆணையத்தை சேலஞ்ச் பண்றாரு சார். அவர் கேட்க மாட்டாரே சார். சஞ்சய் குமார் அந்த ஆவணத்தை எடுத்து கொடுத்தவர் அது போலி, அது உண்மை இல்லை. அவர் யார் சார்? சஞ்சய் குமார் மன்னிப்பு கேட்டாரு. அப்ப இவன் இப்ப ராகுல் அவர் யாரு? யாரு? அவர்தான். அவர் கொடுத்த ஆவணத்தை வைத்து தான் இந்த இவ்வளவு பிரளயத்தை கிளப்புறது. அவர் கொடுத்த ஆவணத்தை வைத்து தான் அவனே போய் இந்த பிரளயத்தை கிளப்புனதுக்கு காரணமே அவர் தான். குழப்பிக்க வேண்டாம். அவர் கொடுத்த ஆவணமா இருக்கலாம். ஆனா இதை வெளியிட்ட ராகுல் மறுக்கல. அப்ப அத நம்ம பார்க்கணும். எப்படி மறுப்பார்? அடிப்படையே பொய்யானதுக்கு அப்புறம் அத நம்பி ஒரு பக்கத்து மாநில முதல்வர் போறது காமெடி இல்லையா? அவர் எஸ்ஐஆர்க்கா போறார். ஸ்ரீகாந்த் ஒரு நிமிஷம். அதாவது கேளுங்க. அதாவது ராகுலுக்கு என்ன எண்ணம் இருக்கு? நான் மோதிலால் நேருவோட கிரேட் கிராண்ட் சன், இந்திரா காந்தியோட கிராண்ட் சன், நான் ராஜீவ் காந்தியோட சன், நான் காங்கிரஸ் கட்சியோட எம்பி, 3வது முறை எம்பியா இருக்கேன். நான் என்ன சொன்னாலும் இந்த நாடு கேட்கும். என் மேல் நடவடிக்கை எடுத்தா அது எனக்கு தான் நல்லது. இந்த திமிரில் அவர் இருக்காரு சார். அவர் என்ன செய்ய முடியும் உங்களால? அவரை நம்பி இப்ப போயிருக்காரு நம்ம முதலமைச்சர். பீகார் போயிருக்காரு. ஓம் பிரகாஷ் இவர் நம்ம உமர் அப்துல்லா என்ன ஆனாரு? அவர் ஸ்டேட்மெண்ட் நீங்க பாத்தீங்களா? காஷ்மீருடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்லிருக்காரு? அதனால இந்தி கூட்டணியே மல்டிபிள் மம்தா பானர்ஜி எஸ்ஐஆர் வரணும் நாங்க பாத்துக்கிறோம் இருக்காங்க சார். நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். எஸ்ஐஆர் இங்க இம்ப்ளிமென்ட் பண்ண விட மாட்டோம். இல்ல இந்தி கூட்டணிக்கு அவங்களுக்கு இருக்க தொடர்பா பல இடத்துல இந்தி கூட்டணியை பத்தி அவங்க பேசிட்டாங்க. சரத்பவார் பேசிட்டாரு. அதனால அதெல்லாம் அவங்களே இப்ப பிக்சர்ல வரல. அது இனிமே கிட்ட போகும்போது தான் தெரியும். அதனால இதெல்லாம் பயத்துல தான் இன்னைக்கு முதலமைச்சர் இங்கேருந்து போய் எங்க தாவேக்கா கூட இங்க போய் காங்கிரஸ் போயிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் போய் இன்னைக்கு அவரை கட்டி பிடிச்சி அங்க சில 3-4 பாயிண்ட்ஸ் சொல்லிட்டு வந்திருக்காரு. அதனால இவங்க சொல்றது பூரா பொய்ன்னு நாடு பூரா தெரிந்து போய் விட்டது. சொல்ற 4 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. 60 பாரம்பரியத்தை பத்தி குமாரண்ணன் பேசினாரு. அதுக்காக சொல்றேன். இது எலெக்ஷன் கமிஷன்ல நாளைக்கு கேள்வி கேட்டா ராகுல் காந்தி ஆண்ட பரம்பரைனா மோடி அந்த ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை அன்னாடங்காட்சியா பவரை மிஸ்யூஸ் பயன்படுத்துங்க. இவங்க 2 பேரும் அன்னாடங்காட்சியா சார்? இருக்கிற எல்லா கேப்போம் நான் முடிச்சிடறேன் சார். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பீகார்ல போய் நம்ம முதலமைச்சர் பேசினதை நான் சொல்ல போறேன். டைம் இருக்கா? சொல்லுங்க. டைம் இருக்கா சார்? பேசுவோம் விரிவா பேசுவோம். முதல் இதே நடப்பது ஒரு நாடகம். அந்த நாடகம் பாதியிலேயே அம்பலமாயிருச்சு அப்படின்றாங்க. அது தெரியாம அங்க யாத்திரை நடந்துட்டு இருக்கின்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. சகோதரர் கார்கே, நான் கருணேஷ் பேசும்போது நான் குடிக்கிடல, குமார் பேசும்போது குறிக்கிடல. ஆனா தொடர்ந்து கருணேஷ் குமாருக்கும் குறுக்கிருக்காரு, வெற்றி கொண்டான் சூர்யாவுக்கும் வெற்றி கொடுக்காரு. தயவு செய்து அவரை அமைதியா இருந்தாருன்னா நான் பேச முடியும். அவர் ராகுல் காந்தியை ஒருமையில நீன்னு பேசினாரு. நான் நிச்சயமாக பிரதமரை நான் நீன்னு பேச மாட்டேன். ரொம்ப தடித்த வார்த்தை பேசினாரு. நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பல. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வர்றேன். யாரோ ஒருத்தர் சிஎஸ் சொன்னாரு. அது அல்ல உண்மை. பெங்களூரு மத்திய தொகுதி அதனுடைய வேட்பாளர் மன்சூர். அங்கேதான் முழுமையா ஒரு நாடாளுமன்றத்துடைய 7 சட்டமன்றத்துடைய பிரச்சனையை எடுத்தார்கள். எடுத்தது காங்கிரஸ் கட்சி. அதனுடைய வேட்பாளராக இருந்து 35,000 வாக்குகள்ல தோற்றவர். அது உண்மையில் அவர் தோக்கல. ஏனென்றால் 1,25,000 தவறான வாக்குகள் அங்கிருந்து தான் எடுக்கப்பட்டது. அங்கே ஒரு வீட்டில் 70-80 வாக்குகள் இருந்தது.
அது மட்டுமல்லாமல் பல தகுதித்தங்கள் செய்யப்பட்டது என்பதையெல்லாம் ராகுல் காந்தி சொன்னது இவங்க யாரோ சொல்றாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டாங்க என்பதெல்லாம் இல்ல. எங்க காங்கிரஸ் கட்சி, நீங்க குமார் கூட சொன்னாரு, சசிகாந்த் செந்தில் எடுத்தாரு, யாரோ எடுத்தாரு சொன்னாரு. அவங்களுக்குள்ளேயே இந்த முரண்பாடு இருக்கு, புரிஞ்சு கொள்ளுங்க. உண்மையிலே சசிகாந்த் செந்தில் போன்ற தலைவர்கள் தான் இன்றைக்கு அதை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். அது ராகுல் காந்தி மிக தெளிவாக இதை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றார். இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அதில் உண்மை இருக்கிறது என்று நினைத்து அந்த தவறுகளை சரி செய்ய வேண்டும் என்று தேர்தல் கமிஷனை கேட்டிருக்கிறது. அதனால யாரோ ஒரு செப்பாலிஸ்ட் செஞ்சாரு, அதை நாங்க நம்பிலாம் போகல. இந்த அமைப்புகளை நம்பி போற வேலை காங்கிரசுக்கு இல்ல. இன்றைக்கு ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொரு எந்த அளவுக்கு சொன்னா ஆதார் அட்டை தேவையில்லை, உங்களுக்கு வீடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு இன்னைக்கு வாக்கள் கொடுக்கலாம்னு சொன்னா அந்த தவறான ஒரு அடிப்படையில் இன்னைக்கு செய்யறாங்க. இன்னைக்கு என்னன்னு சொன்னா, அதாவது உங்களுக்கு நன்றாக தெரியும், அடையாள அட்டை தேவையில்லை, ரோட்ல இருக்கலாம், பிளாட்பாரத்தில் இருக்கலாம். ஆனா உண்மையான ஓட்டர் வீடு இருந்தாலும் போகக்கூடாது. வீடு, ரெண்டாவது வீடு தேவையில்லை, மூணாவது அப்பா பெயர் தேவையில்லை, புகைப்படம் தேவையில்லை, வாக்கு மையம் வர தேவையில்லை. வாக்கு மையம் வராமே ஓட்டு போடலாம். இதே மாதிரி 10 தொகுதியில் வாக்களிக்கலாம் ஒரே ஆளு. அதையெல்லாம் நாங்க ஆதாரத்தை காமிச்சிட்டோம். இந்த அடிப்படையில் இன்றைக்கு என்ன நடந்திருக்கு என்பது நமக்கு தெரியும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. மதுபானியில் உள்ள 50ஆம் எண் வீட்டில் 274 வாக்காளர்கள் எப்படி வந்தாங்க? ஒரு சின்ன வீட்டில். ஹர் சித்திங்கிற ஊர்ல 5ஆம் எண் வீட்டில் 48 வாக்காளர்கள். அதே மாதிரி கதிஹார்ங்கிற ஊர்ல 82ஆம் என் வீட்டில் 197 வாக்காளர்கள். இந்த வீடு 20 ஆண்டுகளாக மூடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. செத்து போனவர்கள் என்று சொல்ல பல்லாயிரம் பேரை இன்னைக்கு ராகுல் காந்தி அதுல சிலர் சந்திச்சிருக்காரு. எங்களை தான் செத்து போனதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக இன்னைக்கு குட்டு வெளிப்பட்டது. இதுக்கு என்ன காரணம்? சார், ஸ்ரீகாந்த் ஒரு பட்டியல் போட்டாரு. இல்ல நீங்க சொன்ன மாதிரியும் சில இருக்கு. ஸ்ரீகாந்த் ஒரு பட்டியல் போட்டாரு, இதெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு ஆதாரங்களை குறிப்பிடுறீங்க. இல்ல 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 இவ்வளோ பேர் நிராகரிக்கப்பட்டதா சொன்னது போய் அவங்க ஆதாரத்தை வெளியிடுறாங்க. எதை நம்புறது? நான் என்ன எதை நம்புறதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லும், தேர்தல் கமிஷன் வேற வழி இல்லாம சொல்லும். நான் என்ன கேட்கிறேன், நாங்க கொடுத்திருக்க ஆதாரம் எங்களுக்கு டிஜிட்டல் கொடுக்காமையே நாங்க ஆதாரங்களை கொடுத்திருக்கோம். டிஜிட்டலுடைய இதை ஏன் இன்னைக்கு வரையும் கொடுக்கல? ஏன் அந்த வாக்கு பதிவையும் அந்த எண்ணிக்கையையும் 6 மாசம் வச்சிருக்குங்கிறத 1.5 மாசமா நீங்க ஆக்குனீங்க. அந்த 1.5 மாசத்துக்குள்ள தேர்தல் காலம் முடிஞ்ச உடனே நீங்க எல்லாத்தையும் அழிச்சிடுறீங்க. அப்ப இதெல்லாம் ஏன் செஞ்சீங்க? தேர்தல் கமிஷன் நியமனத்திலேயே இல்ல சார், அந்த குற்றச்சாட்டு உறுதியா இருந்தா ராகுல் அபிடேவிட் கொடுக்கலாமே, ஏன் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண மாட்டாரு? அப்படின்னா இப்படியாவது கைது செய்யப்பட்டு அதில் அரசியல் செய்ய நினைக்கிறார் ராகுல் அப்படின்னு குமார் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். முதல்ல அடிப்படை புரிதல். எனக்கு வாக்கு இல்லைன்னா, என் குடும்ப வாக்கு இல்லைன்னா நான் அபிடேவிட் தாக்கல் பண்ணா. ஆனா இந்தியா முழுக்க இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா தேவையில்லைங்கிறது சட்டத்தில் இருக்குது. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் ராகுல் காந்தி போறாரு. இன்னைக்கு ஒரு தொகுதியில 1 லட்சம் வாக்குகள்னா 534 தொகுதியில் எத்தனை கோடி வாக்குகளை ஏமாத்தி இருக்காங்க. அத எல்லாத்துக்கும் அபிடேவிட் கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம் என்ன சொல்லுது? தேர்தல் சட்டம் என்ன சொல்லுது? எனக்கு வாக்கு இல்லைன்னா நான் போய் தான் அதுக்கு அபிடேவிட் கொடுத்து எனக்காண்டி கேட்க முடியும். இதுதான் சட்டம். ஆனா ஒட்டுமொத்தமா இந்தியா முழுவதும் இந்த தவறு நடந்திருக்கு. அதுல உங்களுக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி மட்டுமல்ல, பல இடங்கள்ல உள்ள விஷயங்களும் இப்ப ஒன்னா வெளியே வந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் தெரிஞ்சுதான் சுப்ரீம் கோர்ட் தேர்தல் கமிஷனுக்கு குட்டு போட்டிருக்கு. ஏன் பாஜகவினர் என்ன சொல்லி இருக்கணும்? ஆமா இது தப்பு, நாங்களும் உங்களோட இருக்கோம்னு சொல்லி இருக்கணும். ஆனா தேர்தல் கமிஷனுக்கு முட்டு கொடுக்கிறதுக்கு என்ன காரணம்? தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு ஆதரவா இருக்கு. அதை விட மிக முக்கியமானது, இந்த தேர்தல் கமிஷனருக்கு எந்த அளவுக்கு
அவர்கள் ஆதாயம் செஞ்சிருக்காங்க. அவருடைய மகள் மருமகன் 2 மகளுக்குமே இல்ல சார், அது இல்ல ஐஏஎஸ் ஆனது எப்படி? இல்ல சார், இல்ல அந்த அளவுக்கு குற்றச்சாட்டு இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் குற்றச்சாட்டு முன் வைக்க கூடாது. ஒவ்வொரு தனிப்பட்ட ஆதாயம்னா அதுக்கு ஆதாரம் வேணும். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்க இவ்வளவு அழகா சொன்னீங்க, பல கருத்துக்களை விரிவா சொன்னீங்க. யாருக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், சீக்கிரம் அலோ பண்ணுவோமா? சொல்லி முடிச்சுக்கிறேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி சந்தேகம் இருக்குன்னா நீங்க உங்க மேல இருக்க வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் கேக்குறேன், நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, 24 நடந்த தேர்தலில் அதுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே உங்க கட்சி ஆட்சிக்கு வந்துருது. நீங்க தான் தேர்தலுக்கான எல்லா வாக்காளர்கள் பரிசோதனை எல்லாமே உங்க கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தான் கர்நாடக அரசு ஊழியர்கள் செஞ்சிருக்காங்க. அப்ப அங்க ஒரு திருட்டு நடந்திருக்கு. நான் செஞ்சது காங்கிரஸ் கட்சி தான், நாங்க தான் எடுத்தோன்னு ராஜண்ணா சொன்னதுனால தான் நீங்க அவரை நீக்கி இருக்கீங்க. நம்பர் 1. மகாராஷ்டிரால தேர்தல் முறைகேடு நீங்க போட்ட வழக்க அப்பீல்ல நீங்க ஒரு ஆதாரம் கூட தராததுனால தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. உங்க கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் சசி தரூர் அவர்களும் உங்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஏகப்பட்ட ஆதாரம் இருக்கு. நீங்க ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மறுக்கிறீர்கள்? கோர்ட்டுக்கு ஏன் போல? நான் பதில் சொல்ற வரை அவர் பொறுமையா இருக்கு. நான் எப்படி கேட்டேன்? பொறுமையா இருக்கேன், சொல்லுங்க. அதாவது ஒரு தேர்தல் நடத்தை விதிமுறைனா என்னன்னு சொன்னா, மாநில அரசு அதிகாரியா இருந்தாலும் அந்த தேர்தல் கமிஷனுக்கு கீழே தான் செயல்பட்டு ஆகணும். அவர் மாநில அதிகாரியா இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, இந்த செயல்பாடுகளை செய்பவர்கள் அந்த அதிகாரிகளுக்கு மேலே உள்ளவர்கள் செய்கிறார்கள். அந்த தப்பு தான் நடந்திருக்குன்னு நாங்க சொல்றோம். இது வந்து முறை. அது மட்டுமல்ல, திரும்பவும் நான் சொல்றேன், அதாவது உங்க எப்படி வந்து ஒரு குறைஷிங்கிற அந்த பெண்ணை வந்து ஒரு ராணுவ பெண்ணை வந்து ஒரு பாஜக தவறா பேசினாரோ, இப்படி எங்க தவறுகள் எல்லா இடத்தையும் நடக்கலாம். அது ஒரு பக்கம் வைய. இன்னைக்கு உண்மை என்னன்னு சொன்னா, கர்நாடகம் மட்டும் இல்ல, மகாராஷ்டிரத்தில் நடந்திருக்கு. 65 இருந்து 70 லட்சம் வாக்குகளை ஒரு 4-5 மாதங்கள்ல கொண்டு போயிருக்கீங்க. அது மட்டுமல்ல, கார்கே அவர் குறுக்கிடும் போது நான் குறுக்கிடல. அவர் தேவையில்லாம அவருக்கு அவர் தந்தி என்னை பேச விடாம தடுக்கிறாரு. தந்தி தொலைக்காட்சி அவரை தனியா கூப்பிட்டு பேச வைங்க. குறுக்கீடு இருக்காது. நான் சொல்றது கேளுங்க. மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சது மட்டுமல்ல, ஏற்கனவே ஹரியானா தேர்தல்ல இந்த தப்பு நடந்தத வெளியே வந்திருக்கு. மகாராஷ்டிராவில் உறுதி செய்யப்பட்டது. இது மட்டுமல்ல, 2019 தேர்தல்ல சுமார் 100 தொகுதிகளில் மீண்டும் நல்லது கிடையாது. இந்த முறை இல்ல. அவரே குமார் சொன்னாலும் குறிக்கிறாரு, சூர்யா குறிக்கிறாரு. இந்த குறுக்கீடு தேவையில்லை. அவர்தான் கேள்வி கேட்டாரு. சரி, ஓகே ஓகே, பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். திரு சூர்யா வச்சு கொண்டான்ட்டு பீகாரிகளை பெருமையாக பேசுகிறீங்க, ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களை இழிவுபடுத்துனீங்க அப்படின்னு பாஜக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்குது. வட மாநிலங்கள்லேருந்து, பீகார்லேருந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்க? அவங்க பானிபூரி விற்கிறாங்க உள்ளிட்ட பல விஷயங்களை எம்பி ஒருத்தரே பேசியிருக்காரு. அப்போது ரெண்டுக்கு முரணா இல்லையான்னு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. அவங்களோட உரிமையை பாதுகாக்க தான் இப்போ நாங்கள் பீகாரில் போய் ஒரு தமிழன் குரல் கொடுக்குறோம். ஏன் அதை அப்படி பார்க்கக்கூடாதா? அவங்க உரிமையை பாதுகாக்க தான் அங்கே போய் பண்ணுறோம். அவங்களுக்கு யார் இந்த கொடுமையை இழைக்கிறாங்கன்னு ஒரு தமிழன் போய் தமிழ்நாடு முதலமைச்சர் கத்துறாரு. அது சூடு சொரண உள்ள தமிழனுக்கு புரியும். அதுக்காக நான் எங்கள் அண்ணனுக்கு இல்லைன்னு நான் சொல்லலையே, அவருக்கும் புரியும் தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன இந்த முறை முறைக்கிறீங்க? பொறுமையாக இருங்க சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தமிழன் இங்கேருந்து போய் இந்த அளவுக்கு அங்கே சொல்லும்போது அங்கே இருக்க பீகாரிக்கு தெரியும் என்ன நடக்குது, நம்மளை எவன் ஏமாத்துறான், என்னெல்லாம் நடக்குது, எவன் நமக்கு வாக்குரிமையை பறிக்கிறான், யார் தடுக்கிறா. எனக்கு ஒரு வாக்குரிமையில் செத்தவன்லாம் ஓட்டு போடுறான், ஓட்டு போட்டவன்லாம் செத்துட்டான், செத்தவன் பட்டியலில் இருக்கான். இப்போ ராகுல் காந்தி ஒட்டுமொத்தமாக நீங்கள் அப்படி பார்க்க முடியாதுல்ல, சில குறைகள் இருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இந்த குறையெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பண்ணுது. யாருக்காக பண்ணுது? ஆள்ற மோடி, இந்த பிஜேபி அரசு
அந்த சித்தாந்தம் அவங்க நீடித்து கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தேர்தல் கமிஷனை அப்படி தப்பாக பயன்படுத்துகிறாங்க. இதை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எடுத்துகிட்டு போகிறோம். 65 லட்சம் வாக்காளரை காணோம், எங்கேயா போச்சுன்னு கேள்வி கேட்டோம். அதுக்கு 65 லட்சம் பேர் ஏன் புகார் கொடுக்கலன்னு கேட்குறாங்க. சார் இந்த ஏன் புகார் கொடுக்கலன்னா நான் சொல்கிறேன் 35 லட்சம் பேர் புகார் கொடுத்துட்டாங்க. இவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, 2 பேர். அந்த 2 பேரும் இவருக்கு எப்படி தெரியும்? இவர்கிட்ட வந்து கேட்டுட்டு தான் போனானுவான். உங்களுக்கு தெரியுமா, போன மாதம் இங்கே வந்துட்டானுவான், வந்து இவர்கிட்ட தான் பெட்டிஷனை எழுதி வாங்கிட்டு போனானுவான். இவர் சொல்கிறாரு 2 பேர் தான். இவர் டேட்டா இருக்குது, என்கிட்ட இருக்குது, 35 லட்சம் பேர் கொடுத்துருக்கான்னு நான் சொல்கிறேன். யார்கிட்ட கொடுக்கறது, யாரை நம்பி கொடுக்கறது? சார் ஒட்டு மொத்தமாக இங்கே பாருங்க, என் உரிமையை பறிக்கிறது, நான் என்னோடய வாக்குரிமையை பறிக்கிறது, இதெல்லாம் யார் சார் செய்வா? அப்படி செய்கிறவன் யோக்கியனா? அவனை நாங்கள் போய் அயோக்கியன்னு சொல்கிறோம். அது குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கட்டும். இவர் உடனே அதை விட்டுட்டு இங்கேருந்து இவர் ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கே போனார்? குடும்ப அரசியலை பற்றி பேசவா? அங்கே தேஜஸ்வி யாதவ் யார்? அவருக்கு குடும்ப பாரம்பரியம். ராகுல் காந்தி யார்? குடும்ப பாரம்பரியம். ஏ சார், உங்களுக்கு குடும்பமே இல்லைங்கிறதுக்காக எங்களை என்ன சார் பண்ண சொல்கிறீங்க? நீங்களாம் சாமியாராக போகிறீங்க, சன்னியாசியாக இருக்கீங்கன்னா எங்களை என்னால் விட்டுட்டு வர சொன்னீங்களா? அரசியல் அமைப்பு சட்டத்தில் அப்படி இருக்கா? அமித்ஷா குடும்பத்தை என்ன விட்டுட்டு ரோடாக சுற்றுறாரா? கேள்வி கேட்டால் பதிலை சொல்ல சொல்லுங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். குடும்ப அரசியலை பற்றி இவர் பேச வேண்டிய அவசியம் இவர் ஏன் பேசுறாரு? நான் கேட்ட கேள்வி எலெக்ஷன் கமிஷன் பத்தி. நான் கேட்டது எலெக்ஷன் கமிஷன் பத்தி. நீங்க என்ன பேசணும்? அமித்ஷா ஏன் இருக்கிறீங்கன்னு கேக்குறாரு. நீங்க குடும்ப அரசியல் இருக்கிறீங்க, அமித்ஷா ஏன் இதுல கொண்டறீங்கன்னு கேக்குறாரு. குடும்ப அரசியல் நீங்க இருக்கிறீங்க. குடும்ப அரசியலை பத்தி பேசுறதுக்காக சார் இருங்க சார், குடும்ப அரசியலை பத்தி பேசுறதுக்காக தமிழ்நாடு சிஎம் அங்க போனாரு. இவர் சொல்றார் குடும்ப அரசியலை பத்தி பேச போயிருப்பார் அப்படின்னா அது நக்கல் தானே. அப்ப நான் கேட்பேன்ல, நீங்கள் என்ன குடும்பத்தை லீஸு கூட்டிங்களான்னு. கோபம் ஏன் உங்களுக்கு வருது? விடுங்க சார், எதை பேசணுமோ அதை பேசுங்க. ஜனநாயகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜனநாயகம்னா உச்சநீதிமன்றமா பாராளுமன்றமா? சார் உச்சநீதிமன்றமா பாராளுமன்றமா? உச்சநீதிமன்றமா பாராளுமன்றமா? நீயா நானா பார்ப்போம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் 100 கேள்வி இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கு. சிரிப்பா சிரிக்குது இந்திய அரசு. அமெரிக்காக்காரன் காரி துப்புவாங்க போல இருக்கு. இன்னைக்கு வர்றீங்கல்ல கேஸ் எல்லாம் எடுத்து வர்றீங்களே, உங்க பூத் லெவல் ஏஜென்ட் என்ன பண்றாங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்குது. இங்கே நான் வரேன், எதிர்கட்சியை தான் சார் கேட்குது. இங்கே தான் சார் வரேன். நாங்கள் தான் BLA 2 பூத் லெவல் ஏஜென்ட்டை கரெக்டாக போட்டு நேராக வாக்காளர் பட்டியலை சரி பண்ணி கொண்டு போய் எலெக்ஷன் கமிஷனில் பாரு, இது ஷிஃப்டடு, இது டெத்து, இதை நீக்கு, இது ஷிஃப்டடு ஓட்டு, இது டபுள் என்ட்ரி, இது எல்லாம் சரி பண்ணுங்கன்னு கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாங்குறீங்க, வச்சுக்கிறீங்க, கடைசியாக இறுதி செய்யப்பட்ட பட்டியல்னு உங்கள் விருப்பத்துக்கு பட்டியல் வெளில விட்டுறீங்க. கேட்போம். அப்புறம் நாங்கள் அப்பீல் போடுறோம், பதிலே வராது. எலெக்ஷன் வந்துடும். வந்த பிறகு பார்த்தா உயிரோடு இருக்கவன் செத்து இருப்பான், செத்தவன்லாம் உயிரோடு இருப்பான். யார் ஓட்டு போடுறது? இதை கேள்வி கேட்டால் உடனே அவர் சொல்லுவார் இது எப்படி எலெக்ஷன் கமிஷன் செயல்படுது கேட்டுரும். இல்லை இதில் இஷ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யார் பேர் நீக்கப்பட்டிருக்கு நீக்கப்படலன்னு தாண்டி இது பொது வழியில் ஒரு சந்தேகத்திற்கு உள்ள காமன் மேனுக்கு வரலையா? நம்ம வாக்களித்த வாக்கு சரியாக போயிருக்கா, வாக்காளர் பட்டியத்தில் சந்தேகம் இருக்கான்னு காமன் மேன் மத்தியில் இந்தியா கூட்டணி ஒரு அவநம்பிக்கையை கொண்டு போயிட்டாங்க தேர்தல் ஆணையத்தின் மேலே அப்படின்னு நீங்கள் பார்க்கலையா? கண்டிப்பாக உங்களுடைய இதை நான் முழுமையை ஏற்றுக்கிறேன். ஒரு பத்திரிகையாளராக எனக்கு வந்து இதில் என்னன்னு தெரியும். ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்வதால் அது உண்மையாக்க முடியும் என்று இண்டி கூட்டணியில் முக்கியமாக காங்கிரஸும் திமுகவும் அதிகமாக நம்புவாங்க. ஊடக பலம் அவங்களுக்கு அதிகம். அதற்கான முயற்சியில் அவங்க தொடர்ந்து ஈடுபடுவாங்க. இதைத்தான் நம்ம டூல் கிட் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம் பத்திரிகையாளர் பாஷையில். அந்த டூல் கிட் வந்து ராகுல் காந்தி ஒன்றொன்னா பயன்படுத்துவார். திமுகவும் அந்த மாதிரி டூல் கிட்டை உருவாக்குவாங்க. பெகாசிஸ் எடுத்துக்கலாம், உதாரணத்துக்கு ரஃபேல் எடுத்துக்கலாம். இதெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டார் கோர்ட்டில், அசிங்கப்பட்டு போய் ராகுல் மன்னிப்பு கேட்டார். அதனால் அந்த மாதிரியான ஒரு டூல் கிட் தான் இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு. இதுதான் பாகிஸ்தானில் வந்து ஜார்ஜ் சோரஸ்னால் அமல்படுத்தப்பட்டது, பங்களாதேஷில் அமல்படுத்தப்பட்டது. இப்போ இந்தியாவில் அமெரிக்காக்காரன் என்ன இது காரி துப்புவான்னு பேசுகிறார். அமெரிக்காக்காரன் இந்தியா நல்லா இருந்தால் நல்லாவா இருக்க போகிறான்? எதுக்காக 50% போட்டிருக்கான் இன்னையிலேருந்து? இந்தியா நல்லா இருக்கா கூடாதுன்னு நினைக்கிற நாடு. ஆனா ஒரு நிமிஷம் இருக்குங்க, இன்றைக்கு நம்ம எலெக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு கேட்டா ஒவ்வொரு மாநில அரசு ஒரே நிமிஷம் நீங்க ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்க முதல்வர்
தப்பா ஒரு மசோதாவை கொண்டு வந்துட்டோம், விவசாய சட்ட திருத்த மசோதாவை மன்னிப்பு கோட்ட பெரிய முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். இன்றைக்கு முதல்வர் இன்றைக்கு 3 குடும்ப வாரிசு அரசியல் தலைகளும் ஒன்னா நிக்கிறாங்க. ராகுல் காந்தி போய் நிக்கிறாரு, 5வது தலைமுறை ஸ்டாலின் அவர்கள் போய் நிக்கிறாரு, குடும்ப வாரிசு அரசியல் இன்னும் பேரன் வரைக்கும் முதல்வர் ஆக்கணுங்கிற ஆசையில. அதே மாதிரி லாலு பிரசாத் குடும்பமும் நிக்க, தேஜஸ்வி இவங்க தான் நிக்கிறாங்க. அதனால அவங்க தான் நிக்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், திமுகவுக்கு பேசு பொருள் எதுவுமே கிடையாது. 4.5 ஆண்டுகள்ல 9 லட்சம் கோடி ரூபாய் 4.5 ஆண்டுகள்ல குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. முக்கியமான குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. 4.5 ஆண்டுகள்ல 9 லட்சம் அரசியல் குற்றச்சாட்டு. ஒரு நிமிஷம் நான் கேட்கிறேன். 4.5 ஆண்டுகள்ல 9 லட்சம் ரூபாய் மத்திய அரசு கொடுத்த 5 லட்சம் ரூபாய், மாநில அரசு கடன் வாங்கின 4.5 லட்சம் கோடியை எடுத்துக்கிட்டு இவங்க 9 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல தமிழகத்துல செலவு பண்ணிருக்காங்க. என்னங்க நடந்திருக்கு? மக்களுக்கு வந்திருக்கா? எங்க போயிருக்கு இதெல்லாம்? அதாவது ஆட்சி நடத்த திறன் இல்லை இவங்களுக்கு, சொல்லிக் கொள்ளும்படி திட்டம் இல்லை இவங்களுக்கு, திட்டம் இல்லை. அதனால பாஜக வந்துரும். இன்னைக்கு பாஜக விட்ட வேற பேச்சே கிடையாது. சொல்லிக்கிற மாதிரி ஒரு மிச்சம் கிடையாது. மாசம் 1000 இல்ல எல்லா பெண்களும் கொடுக்குறாங்களா? எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறாங்களா? ஏமாத்துறாங்க. தேர்தல் ஆதாயத்துக்காக இந்தியா கூட்டணி இந்த விவகாரத்தை தொடர்ந்து அலைவிலே வச்சிட்டு இருக்காங்களா? ஏன்னா தீர்வு வரணும்னா எலெக்ஷன் கமிஷன் போகணும், உச்சநீதிமன்றத்தில் போகணும். ஆனா இந்த பிரச்சாரத்துக்கு கொண்டு போறாங்க. இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களையும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப நோக்கம் என்ன? தேர்தல் ஆதாயம் அடைந்தது பிஜேபி. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து இன்னைக்கு வரையும் ஆதாயம் அடைந்தது பிஜேபி. இதை மக்கள் மத்தியில வெளிப்படுத்தியதுதான் காங்கிரஸ். இன்னைக்கு என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஜார்க்கண்ட்ல அங்கே சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் போட்டிருக்காங்க. இந்த தீவிர வாக்காளர் பட்டியலை SIR கொண்டு வரக்கூடாது. இத முதல் குரல் கொடுத்தது தமிழக முதல்வர். இன்னைக்கு தமிழக முதல்வர் போய் பீகார்ல என்ன பேசியிருக்காரு? இன்றைக்கு இந்த இந்தியா கூட்டணி ஒன்றாக இருந்ததனால் தான் 400 இடங்களுக்கு செல்வேன் என்றவர்களை 210 இடங்களுக்குள்ள நாங்க சுருக்கி இருக்கோம். 240 இவ்வளவு மோசமாக அவர்கள் தேர்தல் கமிஷனை பயன்படுத்தியும் இந்த நிலைமை வந்திருக்கு. இன்னைக்கு அமெரிக்காண்டாரு, ஏதோ சார்லஸ் சோஸ்டாரு. இன்னைக்கு அமெரிக்காவில் என்ன நடந்திருக்கு தெரியுமா? அமெரிக்க அதிகாரிகள் நியூயார்க் நீதிமன்றத்தில் போய் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அதானி செய்த அந்த 2000 கோடியை மறைப்பதற்கு பிரதமர் மோடி முயற்சி செய்கிறார். அவருடைய அதிகாரிகள் அமெரிக்கா பத்தி அவர் தான் பேசுறாரு. நடந்ததை சொல்றேன் பாருங்க. ஆதாரம் இருக்கு, நான் சொல்வதற்கு ஆதாரம் இருக்கு. அப்புறமா கோர்ட்ல மன்னிப்பு கேளுங்க கொடுத்திருக்காங்க. அப்புறமா கோர்ட்ல போய் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. வரிக்குறி வேண்டாம். திருப்பூர் பாருங்க, எதுக்கு எடுத்தாலும் குறுக்கிடு. இந்த விவாதம் நல்ல விவாதம். தந்தி தொலைக்காட்சியுடைய நீங்க பேசுங்க, நான் அலோவ் பண்றேன். திருப்பூர் 2000 கோடி ரூபாய் இன்னைக்கு இந்த உடனடியாக நஷ்டம். ஏறத்தாழ 15,000 கோடி திருப்பூர் உள்ளிட்ட பின்னலாடைகளுக்கு பிரச்சனை. அதை பத்தி அமெரிக்காவில் பேசாம தன்னுடைய நண்பருக்காக இன்னைக்கு பிரதமர் பேசுற உண்மை நம்ம வெளியே வந்திருக்கு. நான் ஏற்கனவே ஜார்க்கண்ட் சொன்ன மாதிரி மற்ற மாநிலங்களும் இந்த பாஜகவுக்கு ஆதரவான தீவிர வாக்காளர் அடையாள அட்டை திருத்தத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு. அது மட்டுமல்ல, நாங்க அவங்களுக்கு என்ன ஈகோன்னு சொன்னா, தேர்தல் கமிஷனை கையில் வச்ச பிறகு நாங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருப்போம் என்று சொல்லி வருகிறார்கள். ஆக நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உண்மை வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. உச்சநீதிமன்றம்
இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தை குட்டு போட்டு இருக்கிறது. அந்த சரி, இதை எப்படி தேர்தல் சரி இதை பீகார் தேர்தலில் யூஸ் பண்ணலாம், இது நாடாளுமன்ற தேர்தல் வரை இந்த விஷயம் அலைவா இருக்கும், உயிரோட்டத்தோடு இருக்கும் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு 130 பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். தேர்தல் கமிஷன் என்றைக்கு நியாயமாக நடக்கிறதோ, தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் நியாயமான அதிகாரிகளாக மாறுகின்ற வரை இந்த போராட்டம் தொடரும். இது கிட்டத்தட்ட 140 கோடி இந்திய மக்களுடைய வாக்குகளை திருடி, அவருடைய அடையாளத்தை திருடி, அவருடைய வேலை வாய்ப்பை திருடி, அவருடைய பொருளாதாரத்தை திருடிய இதை தடுப்பதுதான் இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு பீகாரிலே மக்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள். திரு எம் குமார், ராகுல் முன்னெடுத்திருக்கக்கூடிய விவகாரம் ஒட்டுமொத்த அளவில் இது நிரூபிக்கப்படுதா இல்லையான்ற தாண்டி ஒரு சந்தேகம் வந்துருச்சுல. ஒரு மாநில தேர்தல்னு வந்தால் இப்போ இது ஒரு பிரச்சார யுக்தியாயிரும்ல, வாக்காளர் பட்டியலை வாங்குறது, சரிபார்க்கிறது, அதில் ஏதாவது ஒரு முறைகேடு இருந்ததுன்னா இதுவே பிரச்சார யுக்தியாக மாறிடும்ல சார். நாடு பூரா, அதாவது நம்ம ஸ்டேட்டு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா பூராத்திலுமே ராகுல் காந்தினா ஒரு பொய்யர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டு. ஏன்னா அவர் சொன்ன அத்தனை ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஆதாரமற்றது. ஒரு ராஜதந்திர அரசியல் தான் ராஜதந்திரம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. எந்த கட்சியா இருந்தாலும் ராஜதந்திரம் தான். ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் நீங்க பேசும்போது நான் பேசவே இல்லை. நீங்க பேசும்போது நான் மூச்சே காமிக்கல, பேசாம இருக்க கொஞ்சம். அதாவது அரசியல் என்பது ராஜதந்திரம் தான். உண்மைக்கு தான் ராஜதந்திரம் உதவுமே தவிர பொய்க்கு ராஜதந்திரம் சப்போர்ட்டே பண்ணாது. அது இதுதான் உண்மை. அதனால அவர் கட்டமைத்த அத்தனையும் எப்படியாவது இந்த பிஜேபியை நம்ம கெட்ட பேரை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட இந்த பிஜேபியை ஒழிச்சிடணுங்கிறது திட்டம். அதுக்கு ஒரு சிலர் சேர்ந்து செயல்பட்டு இருக்கிறார்கள். அந்த திட்டம் கண்டிப்பாக நிறைவேறாது. ஏன்னா எல்லா விஷயத்திலையும் தோல்வி. இப்போ பாருங்க, ஓட்டு யாராவது போட்டாங்களா? இப்போ எல்லாம் நடக்குது. ஓட்டு யாராவது திரும்ப திரும்ப ஓட்டு, அது மட்டும்தான் அஃபென்ஸு, அது மட்டும்தான் அஃபென்ஸு கமிட் ஆகும். அவங்க யாராவது ஓட்டு போட்டிருந்தா கொண்டு வாங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு தேர்தல் ஆணையம் சொல்லி ஆகிவிட்டது. ஆனால் அவர்கள் அது எதையுமே அவங்க காது கொடுத்து கேட்கல. அப்போ ரோட்டில் நின்று தெருவில் நின்று பேசிட்டு, தெருவில் நின்று வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு அவர் தவறு இவர் தவறு. தேர்தல் ஆணையம் சரிப்படுத்துவதற்காக ஒரு நாள் ஒன்றுக்கு லட்சக்கணக்கான பேர் பிறக்கிறார்கள், லட்சக்கணக்கான பேர் இறக்கிறார்கள், லட்சக்கணக்கான பேர் அட்ரஸ் மாறுறார்கள், ஏஜ் அட்டெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் டெய்லி நடக்கிற process, டே டு டே process. அதுதான் ஒரு தொகுதியிலே லட்சக்கணக்கானவங்கன்றார். அவ்வளவு இல்ல சார், அதுதான் ராகுல் ஒரு தொகுதியில 1 லட்சம் பேர்ன்றார். அது இருக்கத்தான் செய்யும் சார். நம்ம மனுஷன் நம்மளை போல, நம்ம ஒரிஜினலா சார் ஒரு சட்டமன்ற தொகுதியில 1 லட்சம் பேரா வெளியே சார்? இல்ல கேளுங்க, ஐயா இருக்காது. அதாவது ஒரு நம்ம பண்றது நாம தானே சார். மேனிபுலேட் பண்றது யாரு? மேனிபுலேட் பண்றது யாரு? நம்ம எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு இருக்கிறது இல்ல சார். நம்ம இல்ல நம்மனா குமாரா, கார்கேவா, சூர்யா வெற்றி கொண்டானா, அதுலதான் கேள்வி இருக்கு. நம்ம ஸ்டேட் அந்தந்த தொகுதியில் இருக்கிற அந்தந்த ஏரியாவில் எந்த ஸ்டேட் எந்த கவர்மெண்ட் இருக்கோ அந்த கவர்மெண்ட் தான், அந்த கவர்மெண்ட் தான் செய்யும். அந்த கவர்மெண்ட் கீழே இருக்கிற சர்வெண்ட் தான் செய்யறாங்க, வாத்தியார். ஏன்னா அவங்களும் செய்யலாம், கிரிமினல்ஸும் செய்யலாம். யாரு செய்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி தேர்தல் ஆணையம் தான், நான் மறுக்கல. அந்த பொறுப்போடு தான் இதை செய்திருக்கிறார்கள். இதில் யாருக்கும் தகுந்த கார்டு வைத்து அதனுடைய அட்ரஸ் எல்லாம் ஒழுங்காக இருந்தால் அவங்களுக்கு ஓட்டு போட முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம அதை ஒரு பெரிய பிரபகண்டா பண்ணா. 65 வருஷமா இவங்க தானே இருந்தாங்க, காங்கிரஸ் தானே 65 வருஷமா இருந்து. இதே பீகாரில் 94 நான் இருந்திருக்கேன். 94 பூத் கேப்சரிங்லாம் எப்படி நடக்கும் தெரியுமா? லாலு பிரசாத் 25 வருஷம் அங்க ஆட்சியில் இருந்தார். எல்லாம் ஃபுல்லா பூத் கேப்சரிங் தான். அவன் அப்ப ஏற்பட்ட நிலையில இருந்து இப்ப இந்த டிஜிட்டலுக்கு இந்த மாதிரி மாறி இருக்கிறோம். நிதிஷ் இருக்கப்பெல்லாம் நடக்கல சார். நிதிஷ் இருக்கப்பெல்லாம் பூத் கேப்சரிங் நடக்கல. இல்ல நான் இருக்கும் போது பார்த்ததை நான் சொல்றேன். நான் 94ல நாங்க இருந்தேன், நான் பார்த்தேன். பூத் கேப்சரிங் அவ்வளவு நடக்கும், அவ்வளவு கரெக்டா தகராறு, பிஸ்டலை வச்சுக்கிட்டு சுத்துவாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு பீகார் இன்னைக்கு இப்படி இருக்கு. நான் இதுல சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்க பொய்யை கட்டமைத்து அதன் மூலம் மக்கள்கிட்ட பிஜேபிக்கு கட்டமைப்பு ஏற்படுத்த கண்டிப்பா முடியாது. நீங்க அதுக்காக நீங்க எல்லாரும் இங்க இருந்து பீகார் போனாலும் சரி, அவர் அங்க இருந்து இங்க வந்தாலும் சரி, இதெல்லாம் பொய் பிரச்சாரம் என்று மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணி விட்டார்கள். நீங்கள் எந்த அரசாங்கமும் அதனுடைய நியாயமான குறைகளை ஒரு எதிர்க்கட்சிங்கிற முறையில் நீங்க சொன்னால் மட்டும்தான் நாட்டுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. நீங்க அத்தனையும்
பொய்யவே கட்டமைத்து பொய்யிலே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை யாரும் காப்பாற்ற முடியாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஓகே, எல்லாட்டையும் ஒரே வரி சூர்யா வெற்றி கொண்டார். குமாரன் இவ்வளோ நேரம் பேசினார், பொய்யர்னாரு. அப்போ எப்படிங்க, யார் யோகியர்? எலெக்ஷன் கமிஷனா இல்லை பிரதமரும் அமித்ஷாவுமா? அது பேரை சொல்லலையே. இவர் பொய்யர்னா யோகியர் யாருன்னு சொல்லணும். ஏங்க, வாழ்வாதாரத்தை அழிக்கிறதும் வாக்குரிமையை தடுக்கிறதும் அதை பிடுங்குற எலெக்ஷன் கமிஷனை நாங்கள் குறை சொன்னால் இவர் பொய்யர்னா எப்படிங்க? அவரெல்லாம் ரொம்ப யோகியரா? ஒன்னா நம்பர் கடைங்க எடுத்து அயோக்கியனுவோம். எங்க வாக்குரிமையை தெரியாம இவரே எங்கிறாரு. யாரு சொன்ன? நீங்க சொல்லுங்க. பார்க்க சொல்லுங்க. கோபப்படாதீங்க. யார சொன்ன? நீங்க சொல்லுங்க. இப்ப இவரை சொல்லுங்க. அயோக்கியன்னு இவர் ஏன் குதிக்கிறாரு? குற்றம் உள்ள நெஞ்சி. ஓகே, இறுதி கதை எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, இப்ப புதுவாதி நேரம்ல ப்ளீஸ் புரிஞ்சுங்க. நான் என்ன சொல்றேன்? என் உரிமையை பறிக்கிறவன், என் வாக்குரிமையை எடுக்கிறவன், என்னை வாழ விடாம தடுக்கிறவன் அயோக்கியன். சரி, ஓகே. இத்தனையும் தமிழ்நாட்டுல பண்ற திமுக தான் அயோக்கியர்களின் கூடாரம். விஷயத்துக்கு இறுதி கருத்து ஒரே வரி. சரி, இறுதி கருத்து சொல்றேன். 17 மாநிலத்தில் தான் பாஜக இருக்கு, 12 மாநிலத்தில் பாஜக இல்லைங்க. அதுல ஹிமாச்சல், தெலுங்கானா, கர்நாடகா, இன்னும் சொல்ல போனா பஞ்சாப் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்களே. ஓட் சோரி பண்ணி தான் வந்திருக்கா? அங்க மட்டும் எலெக்ஷன் கமிஷன் ஒழுங்கா இருக்கா? இவங்க என்ன பேசுறாங்க? தோத்து போனா மேட கோணல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருக்க திமுகக்கு பாஜக எதிர்க்க பொய் பேசணுங்க. ஆனா ஒரு நிமிஷம், பொய் பேசணும். தமிழ்நாட்டு மக்கள் முதல்வரே தெருவிலே இறங்க விடாம விரட்டி அடிக்கிறதுனால அவர் கொண்டு போய் பீகார்ல தெருவில் நடக்கிறாரு. அங்க கொண்டு போய் நடக்கிறாரு. அதெல்லாம் மக்கள்கிட்ட இறங்கி போக சொல்லுங்க. பாடிகார்டு எல்லாம் மக்கள்கிட்ட நெருங்கி போக சொல்லுங்க. அவரால போக முடியுமா? மக்கள் கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்திடுவாங்க. அதனால பீகாரி கக்கூஸ் கழுவுறவன் அவங்க எம்பி பேசுறாரு, இந்திக்காரன் பேசுறாரு, அவனுக்கு ஓட்டு உரிமை இல்லைங்கிறாங்க. நீங்க என்னத்துக்கு நீங்க போய் பீகார்ல இறங்கி வேலை பாக்குறீங்க? நீங்க தான் பீகாரிகளை தைரியமா கேளுங்கண்ணா. பீகாரியை விரட்டுறீங்க. தேர்தல் கமிஷன்ல ராஜண்ணாவை ஏன் நீக்கினார் அவர் சொல்ல சொல்லுங்க. இந்த வாக்காளர் பட்டியல் விவகாரமோ போலி வாக்காளர் விவகாரமோ இப்போதைக்கு முடிவதாக தெரியவில்லை. எதிர்க்கட்சிகள் இதை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இருந்துங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.